கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், பூசம் நட்சத்திரம் முழுவதும், ஆயில்யம் முழுவதும் இது உங்களுடைய ராசி. குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 11வது வீட்டில் இருந்த பொழுது சுபிக்ஷமான சந்தோஷமான பலன்களையும் வெற்றி வாகைகளையும் உங்களுக்கு கொடுத்தார். இப்போது குரு பகவான் 12வது இடமான இழப்பு, விரயம், நித்திரை, வெளிதேச வாய்ப்பு, பிறகு செலவு, அலைச்சல், இது மாதிரி இருக்கக்கூடிய 12வது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். நீங்கள் மிகவும் உஷாராக தயாராக நிறைய பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ஒரு சிறிய திட்டங்கள் சற்று மாறுதலாக அமைந்துவிட்டால் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணும். செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது, இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியது தசமஸ்தானமும் பிறகு பஞ்சமஸ்தானம், 5வது இடம் குழந்தைகள், பூர்வ ஜென்மம், மந்திர உபதேசம், இந்த இடம் ஜென்ம ராசி உங்களது 1, 5, 10 இந்த 3 நிலைகளை செயல்படுத்துவார். உத்தியோகங்களிலே சற்று வேலை பளு குறையும். தனம், புகழ், பெயர் வரக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பழைய உயர்வுகளோ தன ஏற்றமோ இப்போது நடக்கும். ஜூன் 26க்கு பிறகு 29 ஆகஸ்ட் வரைக்கும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் நேரடியாக திருவாதிரையில் டைரக்ட் மோஷனில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போது 4வது இடத்துல ராகு பகவான் இருப்பதினாலே சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிறு சிறு வில்லங்கங்கள் ஏற்படலாம். ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது டீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கூட சேர்ந்து நீங்கள் செய்வது, அவருடைய ஒத்துழைப்பினாலே ஒத்தாசையினாலே நீங்கள் செயல்பாடுகளை நிறைவேற்றுவது நல்லது. உயர்ந்த பண்பு உள்ள நபர்களுடைய உதவிகளை நாடுங்கள். மற்றபடி இந்த ஆரோக்கியம் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்தும், பசியின்மை, தூக்கமின்மை ஏற்படுத்தும். பெண்களுக்கு அந்த அளவுக்கு சுகமான பலன்களை கொடுக்காது. நிறைய குழப்பம், மனதில் வேதனை, கவலை, குடும்பத்தில் உறவுகளிலே பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். குரு பகவானுடைய வழிபாடு குரு நாளிலே திங்கட்கிழமையிலே சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள் ஆகும். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் நேரடியான கதியிலே செயல்படும் பொழுது 13/6/2014 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் குரு பகவான் என்ன செய்வார், ஜென்மஸ்தானம், 6வது இடம், 9வது இடம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களை செயல்படுத்துவார். ஜென்ம ராசி உங்களது, குரு பகவானுடைய ஒரு ராசி தனுசு, இன்னொரு ராசி மீனம், அது 6வது இடம், பிறகு 9வது இடம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிரிகள் உங்களுக்கு சரணடைவார்கள். நீங்கள் மிகவும் போராடி கொண்டிருந்த ஒரு சில காரியங்களில் எளிதாக திடீரென்று அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைத்து வெற்றி கிடைக்கும். புதிய பொன்மணிகள், செல்வங்கள் எல்லாம் சேரும். பிரயாணங்களினாலே நல்ல பாக்கியம் உண்டு. ஆசீர்வாதங்கள், குரு தெய்வ கிருபா கடாட்சங்கள் கிடைக்கும். சுபமாகட்டும்.